ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த இதில் உள்ள எல்லா திங்ஸையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சைடில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த சைடில் ஒரு கிளாஸ் பாட்டில் மட்டும் வச்சுருக்கேன். அந்த பாட்டில் அழகாக இருக்குது, அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நம்ம டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ணலாமா? 1 2 3 எப்படி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கிளிட்டர் போட்டிருக்கனால ஹலோ கிட்டி இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் வீட்டில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜிம்ஜாம், அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட், அதுக்கப்புறம் புதுசாக ஃப்ரூட் இதில் வந்திருக்கு. இது புதுசாக இருக்குது, நான் சாப்பிட்டது வரைக்கும். இது எல்லாம் கூட புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா பாதாம் மிக்ஸ்னு. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. சரி எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம ஒரு டைம் போட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. இது ஃபர்ஸ்ட் நான் எடுத்து பார்த்தேன் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சூடான பாலில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் ஆர்வக்கோளால் நிறையா சீனி போட்டுட்டேன். 1 ஸ்பூன் சீனி போடக்கூடாது. நான் மறந்துட்டு சீனி போட்டுட்டேன். சீனி போட வேணாம், அதுலேயே சீனிலாம் போட்டிருக்கு. நம்ம ஜஸ்ட் இதை பவுட்ரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஹாட்டாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு வேணாலும் குடிக்கலாமா. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு குடித்தோடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாதாம் எடுத்தா நம்ம கடையில் போய் குடிக்கிறதுக்கு வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். நான் இப்போ போய் மாடி கூட்ட வந்துட்டேன். நான் ஃபுல்லாக மாடி எல்லாத்தையும் கூட்டலான்னு நினச்சி கூட்ட வந்தேன். அடிக்கிற வெயிலில் ஃபுல்லாலாம் கூட்ட முடியல. பாதி மாடியை மட்டும் கூட்டினேன். சரியான வெயிலாக இருக்குது. எனக்கு வீட்டை கூட்டுறதை விட மாடி கூட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மாடி கூட்டிகிட்ருக்கேன். சரியான வெயிலாக இருக்குது, பாருங்களேன் எப்படி வெயிலாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம கூட்டி முடிச்சிடலாம். இந்த சைடு ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு. நம்மளுக்கு இன்னும் அந்த சைடில் போய் கூட்ட ஆரம்பிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப நிறைய இலையாக கிடக்கு. நம்ம இந்த சைடு ஃபுல்லாக கூட்டிடலாம். ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு.
கூட்டி முடிச்சுட்டு நான் கீழே போகிறதுக்குள்ளே ஃபோன் கவர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு தான் நம்ம வந்து கவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புது கவர் வந்து வாங்கியாச்சு இந்த ஃபோனுக்கு. இதில் வந்து மேக்னெட்டும் வந்து இந்த இதில் இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி உள்ளது தான். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் அதுக்கு ஓப்பன் பண்ணோடனே உள்ளார வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணால் உள்ளார வந்து ஸ்பாஞ்ச் எடுத்தாச்சு. அண்ட் இது கூட வந்து இந்த மாதிரி மணி வைக்கிறது, அதுக்கப்புறம் கார்டெலாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த ஃபோன் கவர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹுரைரா வந்து முடிச்சுட்டு பாதி தூக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கியாது. தூக்கம் வருது, தூங்க போகிறாங்க ஹுரைரா. அதுக்குள்ளே பெட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வீடியோ எடுக்க முடியல என்னால். ஃபோன் சார்ஜ் போடுறதுனா அதனால் எடுக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சரி இதை வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டேபிளும் ரொம்ப அன்னியூனாக இருக்குது. ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த டேபிளே போட்டுருவோமா, அதனால் வந்து அது நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த டேபிளில் நிறைய திங்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து துடைச்சிடலாம். நான் வந்து வீக்லி 1 டைம் ஆச்சு அதை க்ளீன் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. அதனால தான் சரி வீக்லி 1 டைம் ஆச்சு இனிமேல் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக துடைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எங்கெங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல கரெக்டாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் திங்ஸ் தான் அதை எடுத்து வச்சுட்டா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். முடிச்சாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 இதையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணலாம். 2 செல்ஃப் இருக்குது, இது 2த்தையும் சுத்தம் பண்ணிடலாம். மேலே வந்து செயின்ட் பாட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுட்லாம் இருக்குது. கீழே வந்து என்னோடய செல்ஃப் தான், கீழே 2வது செல்ஃபு. ஃபுல்லாக எல்லா திங்ஸும் இது போட்டு வச்சுருக்கேன். என்னென்னு எனக்கே தெரில. நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம் கரெக்டாக. எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாதி திங்ஸ் எடுத்தாச்சு, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம அதையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சிடலாம். அந்த ஒரே ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் தான், அதை எடுத்துட்டா ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்தாச்சு. இது வந்து நான் சுத்தம் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆக போகுது. நான் வந்து எப்படியோ ஆர்கனைஸ் பண்ணது இப்போ தான் நான் எடுத்து துடைக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம துடைச்சிட்டு அண்ட் மேலெலாம் கொஞ்சம் ரொம்ப நிறைய தூசி இருக்குது. அதையும் எல்லாத்தையும் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துடைச்சிட்டேன். அண்ட் எவ்வளோ தூசியாக இருக்குதுங்களா, ஏன்னா 1 மந்த் ஆக போகுது இது சுத்தம் பண்ணி, அதனால தான் அவ்வளோ தூசியாக இருக்குது. இது ஃபுல்லாக துடைச்சி முடிச்சாச்சு. செல்ஃப் ஃபுல்லாக இந்த டேபிள்ஸ் வந்து இந்த செல்ஃப் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதான், ஃபைனல் லுக் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த மேலே உள்ளது எல்லா செயின்ட் பாட்டிலையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பவுட்ரு இருக்குது,
இந்த பவுச் பாக்ஸ்லாம் குட்டி குட்டி பவுச் பாக்ஸ்லாம் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக துடைச்சிடலாம். இதை துடைச்சி ஜஸ்ட்டு ஒரு 2 month கிட்ட ஆச்சு. நான் 2வது அந்த ஃபஸ்ட் இயர் சுத்தம் பண்ணல, அது கூட நான் சுத்தம் பண்ணேன். இது ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் ரொம்ப டேட்டியாக இருக்குது. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் துடைச்ச இடத்துக்கும் துடைக்காத இடத்துக்கும். ஏன்னா அவ்வளோ 2 month ஆச்சுல்ல, அதனால தான் அவ்வளோ தூசியாக இருக்குது. மேலே உள்ள சைட்ஸ்லாம் நம்ம துடைச்சிடலாம். மேலே உள்ளது எல்லாத்தையும் துடைச்சிடலாம். துடைச்சி முடிச்சிட்டா நம்ம அவ்வளோதான். வெளியே கொஞ்சம் சைடு மட்டும் துடைக்க வேண்டியது இருக்குது. அந்த வெளியே சைடு மட்டும் அது மட்டும் துடைச்சிட்டா அவ்வளோதான். முடிச்சாச்சு அண்ட் ஆர்கனைஸும் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா இந்த எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அடைக்காச்சு. அண்ட் கீழே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு கீழே இருக்கும்ல அதுக்கும் மேலே அந்த இடத்துல கொஞ்சம் டேட்டியாக இருந்துச்சு. சரி அதையும் அந்த சைடு உள்ளதையும் நம்ம சுத்தம் பண்ண சொல்லி சுத்தம் பண்ணியாச்சு. இந்த சைடும் துடைச்சி முடிச்சாச்சு, மேலேயும் துடைச்சாச்சு. அண்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில. அண்ட் அவ்வளோதான், நான் இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே ட்ரா இருக்கும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் மாறி இருந்துச்சு சுத்தமாக. எப்படின்னா இது வீட்டில் ஒரு மாதிரி சுத்தம் பண்ணுவேன், இதனால கொஞ்சம் டேட்டியாக தொடச்சிக்கலாம். அப்படி நம்ம தொடச்சி முடிச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சு, 6:30 கிட்ட டைம் ஆகிடுச்சு. அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிளைமேட். காலையில் சரியான வெயில், சாயங்காலம் ஆகிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கு. ஈவினிங் டைம் அப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட் அப்போ ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட நான் டீ கேட்டேன். சரி டீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட டீ கேட்டேன்னா எங்கள் அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. அதோட நான் டீ குடித்தேன். டீ குடிச்சிட்டு ஆச்சும் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. சரி ஆச்சும் சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட பஜ்ஜி கேட்டேன். எங்கள் அம்மா எனக்காக பஜ்ஜி சுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பஜ்ஜி சுட்டாங்க. நான் அதை எல்லாம் ருசிச்சு சாப்பிட்டேன். கிளைமேட் அப்போ பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. டீ பஜ்ஜின்னு சொல்லி ஜாலியாக நான் இன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இன்னும் பொரிச்சிட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பஜ்ஜின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இது கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தால் அதுக்குள்ளே இருட்டாக போகுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. சரி, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.